ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சீபாங் பவர் டில்லர் அது கியரில் மாட்டிச்சுன்னா எப்படி ஈஸியாக ரிலீஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேண்டில் பேரை கட்டுறோம். அதுக்கு 8 போல்ட் இருக்கும் சுற்றி. அதை கட்டிட்டு எடுத்துடுறோம் வெளியே. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு டாப்பு கியர் டாப் கட்டுறோம். கியர் டாப் 13 சைஸ் ஸ்பேனர் வச்சு ஃபுல்லாக கட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். போல்டெல்லாம் அதுவே அந்த பவர் டில்லர் ஒரு வரப்பில் ஏறி இறங்க சொல்ல கியர் டக்குன்னு சேஞ்ச் பண்ணாதீங்க. கிளச்சை விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கியர் லாக் ஆகாது. இங்கே பாருங்கள், டாப்பில் இருக்க ஃபுல்லாக போல்டும் கட்டுறோம். பதிமூணு சைஸ் போல்டு ஃபுல்லாக கட்டிட்டோம்னா டாப் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக போல்டு கட்டி வச்சு இப்போ வெளியே எடுக்கிறோம் டாப்பை. பாருங்கள், அசைக்கி தூக்குனிங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ தெரியுது பாருங்கள், லிஃப்ட் ஒரு லிஃப்ட்டும் ஒரு சைடு ஒதுங்கியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒதுங்கிருந்தால்தான் கியர் லாக் ஆகுது. அந்த 2 லிஃப்ட்டு சென்ட்ரு வந்துடணும். ஃபோர்க்கு சென்டராக வந்துச்சுன்னா கியர் நியூட்ரல் ஆகிடுச்சு பாருங்கள். சென்டராக வர வச்சுட்டு புள்ளி ரொட்டேஷன் பண்ணி பார்க்கணும். ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகிட்டு நகரலைன்னா கியர் நியூட்ரல் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த டாப் உட்கார வைக்கிறோம். டாப் உட்கார வைக்க சொல்ல ஃப்ரண்ட்டில் ஸ்டேரிங் கியரில் 2 லிஃப்ட் உட்காரோம். கியர் லிஃப்ட் 1 உட்காரோம். நெக்ஸ்ட்டு பின்னால் ஐலோ லிஃப்ட்டு. இது 4 லிஃப்ட்டும் கரெக்டாக உட்கார வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸ்டேரிங் லிஃப்ட் உட்காந்துச்சு. நெக்ஸ்ட்டு கியர் லிஃப்ட்டை உட்கார வைக்கிறோம். அது மேலேக்கு அசைக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நெக்ஸ்ட்டு ஐலோ லிஃப்ட்டும் உட்கார வச்சிட்டோம். ஓகே, எல்லா லிஃப்ட்டும் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்குறோம். லைட்டாக கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள லிஃப்ட் கரெக்டாக உட்காந்துருக்கா இல்லையான்ட்டு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். ஓகே, ஃபிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போல்டு போட்டு டைட் பண்ணிடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே தெரிகிற ரெட் கலர் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 10 mm சாக்கெட் ஃபேனர் போட்டு மேலே இருக்கிற கப்பு ஃபிட் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கியர் பாக்ஸ் உடைய டாப்பு அதுக்கு 13 சைஸ் போல்டு போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதுக்காக மேட் பண்ணிக்கிறோன்னா விவசாயிங்களுக்கு டைரெக்டாக கியர் லாக் ஆகிடுச்சுன்னா எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு தெரியணுன்றதுக்கோசரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் யாருன்னா பவர் டில்லர் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதையும் சைஸ் சாக்கெட் ஃபேனர் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெக்ஸ்ட்டு டாப் உட்கார வைக்கிறோம். டாப் உட்கார வைக்க சொல்ல முன்னால் பிடிச்சிட்டு அந்த கியர் ராடு மேலே வெயிட்டே உட்காரக்கூடாது. கியர் ராடு தனியாக இருக்கணும். தனியாக இருக்க வச்சு மாட்டணும். அப்படி மாட்டிங்கன்னா தான் மறுபடியும் கியர் லாக் ஆகாது. நீங்கள் அது மேலே வெயிட் உட்கார வச்சிங்கன்னா கியர் ராடு பெண்ட் ஆகும். அப்படின்னா மறுபடியும் கியர் லாக் ஆகும். அந்த கியர் ராடு மேலே டச் ஆகாத மாட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சைடு பிளேட் போட்டு போல்டுங்க ஃபுல்லாக போடுறோம். சைடில் இந்த பக்கம் 3 போல்டு, அந்த பக்கம் 3 போல்டு, மொத்தம் 6 போல்டு இருக்கும். பின்னால் சப்போர்ட் பிளேட்டில்
2 போல்ட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி வந்து மாட்ட சொல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக பார்க்கணும். கியர் ராடு வந்து சென்டராக இருக்கான்னு பார்த்து சுற்றி டைட் வைக்கணும். பாருங்கள், பேக்கில் சப்போர்ட் பிளேட்லேருந்து 2 போல்ட்டு கைட்டு இருக்கும், அது மாட்டுறோம். அடுத்து அந்த பக்கம் 3 போல்ட்டு மாட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்த போல்ட்டு போட்டு தான் பின்னால் வந்து வெயிட்டு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். சென்டராக வச்சு ஃபுல்லாக போல்ட்டை டைட் பண்ணணும். ரெக்கை வந்து ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகும், அதனால் வந்து சென்டராக பிடிச்சி டைட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த பக்கம் 3 போல்ட்டு, அந்த பக்கம் 3 போல்ட்டு, பேக் சைடில் 2 போல்ட்டு, இந்த 8 போல்ட்டு டைட் வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் 2 பக்கமும் சைடு கிளட்சி லிவர் பின்னு போடணும். காற்று பின்னு போட்டு மடித்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காற்று பின்னு போட்டாச்சு. இப்போ ஆக்சிலேட்டர் இது மாட்டுறோம்.